வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மாமனாரை தாக்கி கொலை செய்த பிரதான சந்தேக நபர் உட்பட 5 கைது. அரசியல் கட்சிகளுக்கு இடையே தமிழர் தரப்பின் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்து. ஏர் கனடா நிறுவனத்திற்கு நீதிமன்றம் தண்டனை. விடுதிக்கு வெளியே மர்ம நபர் நடத்திய திடீர் துப்பாக்கிச் சூடு 3 பேர் பலி. வாடகை குடியிருப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் புதிய சட்டம். தமிழ் சிவில் சமூகத்திற்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையே ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றுள்ளது. கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் எவருக்கும் வாக்களித்தும் எவ்வித பயனும் இல்லை என தமிழ் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இதனால் தமிழ் மக்களின் நிலைமையையும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தேவைகளை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு சிங்கள வேட்பாளருக்கும் ஆதரவை வழங்காது தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் அண்மை காலமாக சிவில் சமூகத்தினராலும் அரசியல் கட்சிகளினாலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதை தொடர்ந்து பொது வேட்பாளர் தெரிவு உள்ளிட்ட ஏனைய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சாய்ந்தமதுருவில் தனது மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 5 தலைமறைவாகி இருந்த நிலையில் போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமதுரு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொலிவேரியன் கிராமம் பிரிவு 9 பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகி 62 வயதுடைய மீரா சாஹிப் சின்னராசா என்பவர் மரணமடைந்திருந்தார். இவ்வாறு மரணமடைந்தவரின் சடலம் கல்முறை அஷ்டம் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டு விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் சம்பவ இடத்திற்கு கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் ரசீத் முகமது கலீல் சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். குடும்பம் ஒன்றை சிரமத்திற்கு உள்ளாக்கியதாக குற்றம் சுமத்தி ஏர் கனடா நிறுவனத்திற்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. நோவா ஸ்கோசியாவின் நீதிமன்றம் ஒன்று இவ்வாறு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கனடாவிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்த 5 பேரை கொண்ட குடும்பம் ஒன்று ஏர் கனடா நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளது. குறித்த குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலைமைகளுக்காக சுமார் $4,200 நஷ்டஈடு செலுத்துமாறு நீதிமன்றம் ஏர் கனடா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. ஹாலிபெக்ஸை சேர்ந்த குடும்பம் ஒன்று ஒரு ஆண்டுக்கு முன்னதாக இந்தியாவிற்கு பயணித்துள்ளது. அவர்கள் மீண்டும் கனடா திரும்பிய போது விமான சேவை நிறுவனம் உரிய சேவையை வழங்க தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குடும்பத்தினர் பயணத்தின் போது அலைக்கழிக்கப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர் பற்றாக்குறையினால் விமானம் ரத்து செய்யப்பட்டதாகவும் இதனால் குறித்த குடும்பத்தினர் மாற்று வழியில் பயணிக்க வேண்டும் என பணிக்கப்பட்டதாகவும் அந்த குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். அமெரிக்காவில் இரவு விடுதிக்கு வெளியே மர்ம நபர் நடத்திய திடீர் துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிசிபிக் மாகாணத்தில் இன்டர்னோலாவில் உள்ள ஒரு இரவு விடுதி ஒன்று அமைந்துள்ளது. இந்த விடுதிக்கு வெளியே இந்த மக்கள் மீது மர்ம நபர் ஒருவர் திடீர் துப்பாக்கிச் சூடு டசன் கணக்கான துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டதாக கூறப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் 19 வயதுடைய இளைஞர்கள் என இன்டர்னோலா மேயர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் 16 பேர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது.
தென்னிந்தியாவின் பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியின் மாபெரும் இசை நிகழ்ச்சி ஒன்று இலங்கையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சுகதாச உள்ளரங்கில் இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான முன் ஏற்பாடாக ஞாயிற்றுக்கிழமை அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். மேலும் கொழும்பு வான்கோல் ஃபேஸ் வணிக வளாகத்தில் விஜய் ஆண்டனி ரசிகர்கள் சந்தித்திருந்தார். சரியாப்பா இசை மேடையில் இணைந்த இலங்கை தமிழர்கள் நிகழ்ச்சியை ஏற்படுத்திய தருணம். இதேவேளை பெரும் திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டதுடன் ரசிகர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்த அதேவேளை சில பாடல்களையும் பாடி ரசிகர்களை மகிழ்வித்திருந்தார். சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினை குறித்த வழக்குகள் தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உத்தியோகபூர்வமான சட்டத்தரணியாக தான் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் செலஸ்டின் ஸ்டானிஸ்லஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சட்டத்தரணி செலஸ்டின் ஸ்டானிஸ்லஸ் தனது தனிப்பட்ட முகப்புத்தக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்படும் வரை சட்ட சேவை தொடர்ந்தும் செய்யப்படும் எனவும் குறித்த சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு மக்களின், குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம், சுகாதாரத்துடன் வைத்தியர் அர்ச்சுனாவின் விவகாரம் மிக இறுக்கமான தொடர்பை கொண்டுள்ளமையினால் இவ்வழக்குகள் மிகுந்த அவதானத்துடன் கையாளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பூனொச்சி முனையில் குண்டு தாக்குதலுக்கு இலக்கான வீடு ஒன்றிற்கு அருகேயுள்ள வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் விசேட சோதனை நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நேற்று காலை முதல் குறித்த கைக்குண்டு மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகேயுள்ள வீடுகளில் விசேட சோதனை நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை இந்த கைக்குண்டு மீட்கப்பட்ட வீட்டிற்கு அருகேயுள்ள வீட்டின் மீது கடந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு அடையாளம் தெரியாதோரால் தயாரிக்கப்பட்ட புதிய வகையான குண்டுவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி பூனொச்சி முனையில் குண்டு தாக்குதலுக்கு இலக்கான வீடு ஒன்றிற்கு அருகேயுள்ள வீடு ஒன்றில் முன்னால் உள்ள வடிகான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மகளிர் ஆசிய கிண்ண தொடர் போட்டியில் இலங்கை அணி 144 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மலேசியாவை வீழ்த்தியுள்ளது. தம்புள்ளையில் நடந்த மகளிர் ஆசிய கிண்ண போட்டியில் இலங்கை மற்றும் மலேசியா அணிகள் மோதின. முதலில் ஆடிய இலங்கை அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ஓட்டங்கள் குவித்தது. ருத்ர தாண்டவம் ஆடிய அணித் தலைவர் சமரி அதபத்து 69 பந்துகளில் 119 ஓட்டங்களை விளாசினார். அனுஷ்கா 31 ஓட்டங்களும் தர்ஷிதா 26 ஓட்டங்களும் எடுத்தனர். பின்னர் களமிறங்கிய மலேசிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. எல்சா ஹண்டர் தவிர ஏனைய வீராங்கனைகள் ஒற்றை இலக்க ரன்னில் அவுட் ஆனதால் மலேசிய அணி 40 ஓட்டங்களுக்கு சுருண்டுள்ளது. இலங்கை தரப்பில் ஷாஷினி 3 விக்கெட்டுகளும், காவியா கவிந்தினி, கவின்ஷா தில்ஷானி தலா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.